இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆலயத்தை புதிய இடத்திற்கு மாற்றும் நடவடிக்கை சுமூகமாக மேற்கொள்ளப்படும். கோலாலம்பூர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்துடன் தொடர்புடைய தரப்பினர் அந்த ஆலயத்தை புதிய இடத்திற்கு மாற்றும் நடவடிக்கை தொடர்பாக சிறந்த வழியை கண்டறிந்து வருகின்றனர். மேலும் அப்பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொண்டு அதற்கு சிறந்த தீர்வு காணப்படும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். பிரச்சனை என்னவென்றால், இந்து மதத்தை பயன்படுத்திக் கொள்ளும் தரப்பினர் இருக்கும் போது, குறிப்பாக இந்து மத நடவடிக்கைகளில் ஒருபோதும் ஈடுபடாத வழக்கறிஞர்கள் இருக்கும் போது ஆலயம் இடிப்பது போன்ற பொறுப்பற்ற அறிக்கைகளை வெளியிடுகின்றனர். எந்த கோவிலையோ இடிக்கவோ அல்லது பிற மத நடவடிக்கைகளை சீர்குலைக்க விரும்புவதை பிரதமராக என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியாது என்றார் அவர். கேஎல்ஐஏ சுல்தான் அப்துல் சமான் பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையை மேற்கொண்ட பின்னர் அன்வார் செய்தியாளர்களிடம் பேசினார். தனியார் நிலத்தில் அமைந்திருக்கும் ஆலயத்தை புதிய இடத்திற்கு மாற்றும் நடவடிக்கைகள் சுமூகமாக மேற்கொள்ளப்படும் என்று கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் உறுதி அளித்திருந்தது. முழுமையான மீட்சி பாதையை நோக்கி மலேசிய விமான போக்குவரத்து துறை. இவ்வட்டாரத்தில் விமானத்துறையின் மீட்சிக்கு ஏற்ப மலேசிய விமான தொழில்துறை முழுமையாக மீட்சி பெற்று வருவதோடு தொடர் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான உறுதியான அடிப்படை தளத்தை உருவாக்கி வருகிறது. ரெவென்யூ பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ஸ் RPK-வில் ஆசிய பசிபிக் விமான நிறுவனத்தின் வருடாந்திர வளர்ச்சி கடந்த ஆண்டை காட்டிலும் 16.9 விழுக்காட்டு அதிகரித்துள்ளதை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். அந்த வளர்ச்சி மீட்சி பெறுவதற்கான ஆற்றலை காட்டுவதோடு மலேசிய விமானத்துறையின் நிலைத்தன்மையையும் பிரதிபலிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இது மலேசியாவின் விமான போக்குவரத்து துறையில் உள்ள மீட்சியை காட்டுகிறது. இது நமது மீட்சி திறனை மட்டுமல்லாமல் தொடர்ச்சியான வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்திற்கான உறுதியான அடித்தளத்தையும் உருவாக்குகிறது. ஆசியானின் மைய பகுதியில் மலேசியா வியூக ரீதியாக அமைந்துள்ளதால் நாம் ஆசியாவிற்கும் அதை கடந்தும் ஒரு நுழைவாயிலாக இருக்கிறோம் என்று அவர் கூறினார். புத்ரஜயாவில் நடைபெற்ற மலேசிய விமான போக்குவரத்து குழுமம் MAG-யின் நேரோபாடி விமானத்தை மாற்றுவதற்கான ஆவணங்களை பரிமாறிக்கொள்ளும் நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். அரசாங்க ஊழியர்களுக்கு நோன்பு பெருநாள் சிறப்பு உதவி நிதியாக 500 ரிங்கிட், கிரேட் 56 மற்றும் அதற்கும் கீழுள்ள அனைத்து பொது சேவை துறையை ஊழியர்களுக்கு BKK எனப்படும் நோன்பு பெருநாள் சிறப்பு உதவி நிதியாக 500 ரிங்கிட் வழங்குவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அதே வேளையில் ஓய்வூதியம் பெறும் மற்றும் ஓய்வூதியம் பெறாத அனைத்து பணி ஓய்வு பெற்ற அரசாங்க பணியாளர்களுக்கும் 250 ரிங்கிட் வழங்கப்படும் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். கடந்த பிப்ரவரியிலேயே இதற்கு தீர்வு கண்டிருந்தாலும் நிர்வாகமும் அதனை உட்படுத்திய அவர்களின் சேவையும் நேர்மையும் சிறப்பாக இருந்ததை நாம் நினைவில் வைத்திருக்கிறேன். எனவே நான் முடிவு செய்தேன். அதன்படி அடுத்த வாரத்தில் கிரேட் 56 மற்றும் அதற்கும் கீழுள்ளவர்களை உட்படுத்திய பொது சேவைத்துறை ஊழியர்களுக்கு 500 ரிங்கிட்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கு 250 ரிங்கிட்டும் வழங்க தீர்மானித்தோம் என்றார் அவர். இந்த சிறப்பு உதவி நிதி அடுத்த வாரம் வழங்கப்படும். உக்ரைன் மற்றும் ரஷ்யா தற்காலிக போர் நிறுத்தம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தற்காலிகமாக போர் நிறுத்தத்திற்கு உக்ரைனும் ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படவில்லை. போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். சுமார் 2.5 மணி நேரம் நீடித்த அந்த பேச்சுவார்த்தையின் போது ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளில் உள்ள ரஷ்ய படைகளை திரும்ப பெறுவது உள்ளிட்ட விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளன. நாங்கள் அதிபர் புதின் மற்றும் அதிபர் செலன்ஸ்கியுடன் பேசினோம். அது முடிவுக்கு வருவதை நாங்கள் விரும்புகிறோம். இந்த விவகாரத்தில் நாங்கள் நன்றாக செயல்படுகிறோம் என்று நினைக்கிறேன். எனவே வாரத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்களை இறப்பிலிருந்து காப்பாற்றுவோம் என்று நம்புகிறோம். அதுதான் இதன் நோக்கம். அவர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் அவர். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் சரியான பாதையில் பயணிப்பதாக அவர் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைன் ரஷ்யா இடையே நிகழ்ந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து ட்ரம்பின் ஆலோசனைக்கு செவிமடுக்க உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் புதினும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றனர்.
மற்றொரு நிலவரத்தில் அமெரிக்க மத்திய கல்வித்துறையை கலைக்கும் உத்தரவில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இதன் வழி கல்வித்துறை தொடர்பான உரிமைகள் அனைத்தும் மாநிலங்களுக்கு முழுமையாக வழங்கப்படும். அமெரிக்க கல்வித்துறையின் கீழ் 1,00,000 அரசாங்க பள்ளிகளும் 34,000 தனியார் பள்ளிகளும் இயங்கி வருகின்றன. SDR 2ஆம் கட்ட விநியோகிப்பை அரசாங்கம் மேற்கொள்ள உள்ளது. வரும் திங்கட்கிழமை தொடங்கி SDR எனப்படும் ரஹ்மா உதவித்தொகையின் 2ஆம் கட்ட விநியோகிப்பை அரசாங்கம் மேற்கொள்ள உள்ளது. இதற்கு கடந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 150 கோடி ரிங்கிட்டை காட்டிலும் இவ்வாண்டு 170 கோடி ரிங்கிட் கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட SDR உதவித்தொகை மூலம் நாட்டில் பெரியவர்களில் 60 விழுக்காட்டினர், அதாவது 85 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று நிதி அமைச்சு வெளியிட்ட ஒரு அறிக்கையின் வழி தெரிவித்துள்ளது. நோன்பு பெருநாளை முன்னிட்டு வாழ்க்கை செலவினத்தை சமாளிக்கும் பெரும்பாலான மக்களின் தேவையில் மடானி அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்துவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். மக்களின் வாழ்க்கையை சமநிலையில் மேம்படுத்தும் முயற்சியாக ரஹ்மா அடிப்படை உதவித்தொகையான சாரா மற்றும் SDR ஆகியவற்றின் ஒதுக்கீட்டை 300 கோடி ரிங்கிட் அல்லது 30 விழுக்காடாக அதிகரித்து மொத்தம் 1,300 கோடி ரிங்கிட்டாக உயர்த்தி இருப்பதாக அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை தடங்களை மூடும் நடவடிக்கை தற்காலிக நிறுத்தம். நோன்பு பெருநாளை முன்னிட்டு மார்ச் 24 தொடங்கி ஏப்ரல் 7ஆம் தேதி வரையில் நெடுஞ்சாலைகளில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகளால் சாலையை மூடும் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்படும். அனைத்து நிறுவனங்களின் செயல்பாட்டு நடவடிக்கை தேதிகளுக்கு ஏற்ப இம்முடிவு எடுக்கப்பட்டதாக பொதுப்பணி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். அரசு மலேசிய போலீஸ் படை PDRM, சாலை போக்குவரத்து துறை JPJ உட்பட மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்பு துறை ஆகியவையே அந்த நிறுவனங்கள் என்று நந்தாலிங்கி கூறினார். இந்த நெடுஞ்சாலை தடங்களை மூடும் தடை அவசர கால பணிகளை உட்படுத்தாது. இது அமைச்சால் வெளியிடப்பட்ட வழக்கமான ஒரு உத்தரவு. அதாவது எந்த கட்டுமான மற்றும் பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படக்கூடாது, ஏனெனில் இது இடையூறாக இருக்கும் என்று நெரிசலை ஏற்படுத்தும் பெருநாள் காலத்தில் பலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவது அனைவரும் அறிந்ததே என்றார் அவர். நேற்று சிரம்பான் கோலபிலா சாலையில் கூடுதல் வழித்தடத்தை திறந்து வைத்த பின்னர் நந்தாலிங்கி அவ்வாறு கூறினார். போதைப்பொருள் விநியோகிப்பு 4 மீது குற்றப்பதிவு. மார்ச் 12 16ஆம் தேதிக்கு உட்பட்ட காலகட்டத்தில் 28.85 கிலோகிராம் எடையிலான போதைப்பொருள் விநியோகித்ததாக 4 ஆடவர்கள் நேற்று தெலுக்கிந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 2 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கினர். மொழிபெயர்ப்பாளரால் தமிழில் வாசிக்கப்பட்ட அக்குற்றச்சாட்டுகள் புரிந்ததாக அவர்கள் அனைவரும் தலையசைத்தனர். எனினும் மேஜிஸ்ட்ரேட் நைடாதுல் அதிரா அஸ்மான் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட அக்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எவ்வித வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. சுங்கைதுவா உலுபெர்னாம் கம்போங் பாருவில் 27,050 கிராம் மற்றும் 1,800 கிராம் மீதாபெட்டமின் வகை போதைப் பொருளை விநியோகித்ததாக N தேவேந்திரன், P சிவகணேஷ், P வசந்தன் மற்றும் N மகேந்திரன் ஆகிய 4வரும் 2 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளனர். 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப் பொருள் சட்டம் செக்ஷன் 39B1A கீழ் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அதே சட்டம் செக்ஷன் 39B2 கீழ் தண்டனை விதிக்கப்படலாம். அதோடு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை 15 பிறம்படிகள் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 34 அக்குற்ற பதிவுகள் வாசிக்கப்பட்டன.